ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னி அதிர நிழலுக்காக இன்று நம்ம ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேர்காணல் யாருடன் என்றால் அதிமுகவின் நகர செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவருமான திரு பிச்சி அவர்கள் நம்ம நேர்காணல் இணைந்திருக்கிறார்கள். நம்ம அந்த நேர்காணலில் கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு அவர் எவ்வாறு பதில் அளிக்கிறார் என்று பார்ப்போம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. இப்போ கடந்த ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு இந்த நகராட்சியில் பேர் சூட்டு விழா சம்பந்தமாக அவங்க திமுக அரசு திமுக நகர்மன்றம் அமைஞ்சிருக்குது, கலைஞர் பேர் வைப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கீங்க. அந்த வெளிநடப்பு செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் உள்ளே ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. கோரிக்கை என்னன்னா, கண்ணியமிகு காகிதம் இல்லத்து பேரை வைக்கங்க, இல்லையே ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் பேர் வைக்கணும்னு பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சில பாரதிய ஜனதா உறுப்பினர் கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளூர் வாசிகளுடைய பெயர்களே வைக்க போதுமே, நிறைய பேர் இங்கே நிறைய நகர்மன்றத்துக்கு செஞ்சுருக்காங்களே, நகராட்சி பகுதிகளுக்கு செஞ்சுருக்காங்களேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மளுடைய கருத்து. பொதுவாக இது முன்னாடி நாங்கள் கோரிக்கை வச்சுன்னு சொல்கிறது தப்பு. இது கட்டடத்து வேலைன்னு முடியலை. சரி, 3/4 வயசு வேலையை தான் முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க திமுக தரப்பில் அவங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்க தலைவர் மறைந்த முதலமைச்சருடைய பேரை வைக்கணுன்றக்காண்டி அவங்க திட்டத்தை கொண்டாடுறாங்க. நாங்கள் கட்டி முடிச்சோன்னே பொதுவான கட்டணமாக தான் வைக்க போகிறாங்க, நகராட்சின்னு தான் வைக்க போகிறாங்க, இதுக்கு பேர் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நகராட்சி அலுவலகம் தான் வைக்க போகிறாங்கன்னு நினச்சோம். அவங்க ஒரு உள்நோக்கத்தோடு அதை அவங்க ஆட்சியிலே வைக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த பிற்பாடு இது உள்நோக்கம் இருக்குங்கிறீங்களா? அது அவங்க கட்சியில் இருக்கணும்னு வைக்கணும் போது அவங்க அஜெண்டா பொருள் அதை வச்சு மீட்டிங் சப்ஜெக்டில் வைக்கிறாங்க. அது செஞ்சோடனே நாங்கள் அடுத்த கட்டம் அதிமுக கவுன்சிலர்கள் போய் அப்படி வந்தால் பொதுவான பேர்கள் வைக்கணும், அரசியல் கட்சி பேர் வைக்க வேண்டியதில்லை, இது இஸ்லாமிய மக்கள் நிறைந்த பகுதி, அப்போ இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் பேர் வச்சா நல்லா இருக்குமேங்கிறதில்ல, நம்முடைய கண்ணியத்துக்கு காகிதம் இல்லத்தவர்களுடைய பேரை வைங்கன்னு சொன்னோம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, திராவிட இயக்கங்கள், இவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க, திராவிட இயக்கங்களில் பெருவிஞர் அண்ணா தந்தை பெரியாரிலிருந்து ஒரு பெரிய நீண்ட தொடர்பு உள்ளவர் காகிதம் இல்லத்தவர்கள். அவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களுக்காண்டி போராடியவர் தன் வாழ்நாள் முழுவதும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பேரை வைங்க. இல்லைனா அணு விஞ்ஞானி, உலகம் போற்றும் நல்ல ஒரு மனிதர், இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர், நம்முடைய வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள ராமேஸ்வரம் பகுதியில் பிறந்தவர், ஆகவே கடற்கரை பகுதி இஸ்லாமியர் பல இதுகளாக இருக்கிறனால நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னோம். இதில் ஒன்றும் ஒரு பெரிய தவறு கிடையாது. அதாவது சாதாரணமாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். திரைப்பட நடிகர் எஸ்வி சேகர் இருக்கார், அவர் ஒரு நாடக நடிகர். அவர் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு. அதில் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. சென்னையில் மயிலாப்பூரில் ஒரு தெருக்கு அவங்க தகப்பனார் பேரை வைக்கணுங்கிறது கேட்குறாரு. அவங்க தகப்பனார் பேர் வெங்கட்ராம ஐயர் அவருடைய பேர். அப்போ இவர் ஏன் பறந்து விரிஞ்ச சென்னையில் மயிலாப்பூரா கேட்குறாருன்னா, அங்கே அவர் சார்ந்த பிராமண சமுதாய மக்கள் அதிகம் வாழ்கிறனால தன்னுடைய தந்தையார பேரை வைக்கணுங்கிறாரு. உடனே அதே மேடையில் இன்றைய முதலமைச்சர் அது உடனடியாக சென்னை மாநகராட்சியை தொடர்பு கொண்டு அவருடைய தந்தையார் பேரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுல ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லி அதே மேடையில் உறுதியாக அளிச்சிடுறாரு. ஏன் நான் இங்கே சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பிராமண சமுதாயத்தை இருந்தால் அங்கே அந்த மக்கள் அதிகம் வாழ்கிறனால எங்கள் அப்பா பேரை அங்கே வைங்கன்னு கேட்குறாரு. அப்போ இவர் பிராமணர் வாக்கு நமக்கு விழுங்கிற அடிப்படையில் செஞ்சுருக்கு. ஒரு அரசியல் நோக்கங்கிற மாதிரி எல்லாம் நம்ம போகிறது இல்லை. அதாவது எதுனா ஒரு சமுதாயத்தினக்கா அவர் கண்ணியப்படுத்தணுங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இவரும் ஓகே எஸ்ங்கிறாரு. காரணம் என்னன்னாக்கா அந்த சமுதாயம் நீங்கள் சொல்கிறதும் அது காரணமாக இருக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அவர் கேட்ட மாதிரி இவர் கோரிக்கை எடுத்துக்கிட்டார் அந்த சமுதாய மக்கள் அதிகம் வாழ்கிற மாதிரி. ஏன் இஸ்லாமிய சமுதாயம் அதிகம் வாழ்கிற இந்த அதிராமட்டணத்தில் 27 கவுன்சிலரில் 17 கவுன்சிலர்கள் இஸ்லாமியர்கள் உள்ள ஒரு ஊரில் ஒரு இஸ்லாமிய தலைவர் பேரை வைக்கிறதுல என்ன குறைஞ்சி போயிருது? அதன் அடிப்படையில் தான் நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. தாராளமாக கேட்கலாம். இப்போ எஸ்வி சேகர் கேட்டானால சொல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எஸ்வி சேகர் அவர்களோட நிரந்தரமாக ஒரு கட்சியில் பயணித்ததா வரலாறு இல்லை, கிடையாது. அவர் அதே போல் அதிராம்பட்டினம் திமுகவுக்கு நிரந்தரமாக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஊர். நீங்கள் உங்களுடைய ஒரு இஸ்லாமியர்களுடைய இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இதை நோக்கம் அரசியல், இவர் அரசியல் லாபத்துக்காக ஒரு இதை பண்ணுறாரு பிச்சை அவர்கள், இதை மாதிரி அதிமுக பண்ணுதுன்னு சொல்கிறாங்களா? அதை பற்றி இது முற்றிலும் தவறானது. இது இந்த பஞ்சாபோட அதிராம்பட்டினம் நகராட்சியில் பேர் வைக்கிறனால தான் காகிதம் இல்லத்தவர்களுடைய புகழ் அதிமுக பரப்பணும்னு அவசியம் கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கும் போது அதுக்கு புரட்சி தலைவி அம்மா வைத்த பேரை நாகை காகிதம் இல்லத்து மாவட்டம். ஆமாம். அணு விஞ்ஞானி அப்துல் கலாமை ஜனாதிபதி ஆக்கணும்னு
போர்க்குணத்துடன் போராடிய இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா வாக்களிச்சு அன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து அதிமுகவெல்லாம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் வாக்களிச்சாங்க. அடுத்து 2ஆம் ட்ரிப்பும் அவரை தான் கொண்டாடணும்னு பிடிவாதமாக அம்மா இருந்தாங்க. ஆனால் இந்த திமுககாரர்களை தான் மறைந்த திமுகவுடைய தலைவர் கூட சொன்னார், கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பேருக்கு அடுத்த கட்டம் தான் அவங்க போனாங்க. கலாம் அவர்களையோ மில்லத் அவர்களையோ பஞ்சாபோட அதராமண்ணா நகராட்சியில் பேர் வச்சு தான் அதிமுக பேரும் புகழும் வாங்கணுங்கிற அற்ப அரசியலை நாங்கள் விரும்பலை. பேரே அந்த நகராட்சி அலுவலகம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இவங்க இப்படி சொன்னனால இப்போ இஸ்லாமிய மக்கள் நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, இப்போ கேட்டீங்க அவர் வந்து நிரந்தரமாக எஸ்வி சேகர் பயணித்தாரான்னு. அவர் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பாரதிய ஜனதாவில் பெரிய அளவில் பெரிய பொறுப்புகள் இருந்தார். இப்போ அதை விட்டு விலகி திமுகவுடைய அனுதாபியாக இருக்கார். அதிமுக பிஜேபி அடுத்து திமுக அனுதாபின்னு இருக்கார். ஆனால் இந்த ஊரில் இருக்க மக்கள் இஸ்லாமிய மக்கள் திமுகவை தவிர சூரியனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் இங்கே இருக்க தலைவர்கள் லோக்கலில் இங்கே இருக்கிற நிர்வாகிகளை கேளுங்க, அதெல்லாம் வந்து திமுக கோட்டமாங்க இல்லை கோட்டை என்ன காங்கிரீட் போட்டு கட்டினது கிடையாது. இஸ்லாமிய மக்கள் வந்து அதிக அளவில் வாக்கு அளிக்கிறனால அவர்களுடைய ஓட்டை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இது திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. அப்போ காலம் பூரா உங்களுக்கு திமுக ஓட்டு போடுற இஸ்லாமிய மக்களை கண்ணியப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன குறைக்கும்? இப்போ மறைந்த திமுக தலைவரும் நான் கால்பனன்ஸ் சொல்லலை, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் அவர் பேரை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி உண்டு. புரட்சி தலைவர் அம்மா பேர் இருக்கும். சில பேர் கூட அறவேக்காடுத்தனமாக சொல்லுவாங்க அம்மா உணவாக. அது நாங்கள் எல்லா தலைவர்களுக்கும் வைப்பாங்க. சென்னை டு கன்னியாகுமரி வரையும் அவர்கள் பேரை எங்கே வேண்டாலும் வைக்கலாம். ஆனால் இஸ்லாமியர் நிறைந்த பகுதியில் தான் ஒரு இஸ்லாமிய தலைவருடைய பெயரை சூட்டுவது தான் பொருத்தமாக இருக்கும். அதுக்கு தான் உதாரணமாக எஸ்வி சேகர் அவர் ஒரு ஐயர் சமுதாயம் சேர்ந்தால் அந்த சமுதாயத்தை மக்கள் வாழ்கிற பகுதியில் வச்ச மாதிரி ஏன் இஸ்லாமியர்களுக்கு பேர் வச்சா எனக்கு குறைஞ்சி போகுதுங்கிறது தான் எங்களுடைய இது. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, பிஜேபி வந்து லோக்கலில் உள்ளூர் தலைவர்கள் பேரை சொல்லும் போது நீங்கள் ஏன் வெளி தலைவர்னா வெளியில் இவங்க 2 பேரும் ஒரு தேச தலைவர்கள் பேரையே வைக்க முடியலை. தேசத்தில் புகழப்பட்ட அகில இந்தியாவில் புகழப்பட்ட இஸ்லாமிய தலைவர் பேரை வைக்கிறதுக்கு அதராமண்ணம் திமுகவுக்கு மனதில்லை. இவர்கள் உள்ளூர் தலைவர்கள் பேர்களை வைப்பார்களா? எங்களுக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. உள்ளூர் தலைவர் பேர் வைக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பிஜேபி இப்போ கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வடிவேல் என்ன பேட்டியை நானும் பார்த்தேன். அவர் ஒரு யதார்த்தவாதி, மனசில் எதுவும் வைக்காமல் மனசில் பட்டது பேசக்கூடிய, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. உள்ளூர் தலைவர் பேரை திமுக வைக்க தயாராக இருந்தாக்கா நாங்கள் ஒன்றும் குறுக்க நிற்க போகிறதில்ல. இவர் கூட நீ கோரிக்கை தான் வைக்கிறாரு. ஏன் அவர் இந்த செக்தாத் மறைக்கார் பேரை வச்சா என்ன எல்லாம் சொன்னார். நான் கேட்குறேன், இந்த செக்தாத் மறைக்கார் பேரை வச்சுன்னு கோரிக்கை தான் அவர் வைக்கிறாரு. ஆனால் மறைந்த செக்தாத் மறைக்கார் அவர்களுடைய பெயரை 1981ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேலத்தில் இருக்க வாட்டர் டேங்க் அன்னைக்கு தான் நம்ம ஊருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டாரு. அதுவரை இந்த மணப்பாளத்தை தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். அந்த நிலைமைகள் வரப்போகும்போது அந்த மேடையில் ஒரு துண்டு சீட்டு தான் விநியோகிக்கிறாங்க. ஒரு நோட்டீஸ் அடிச்சு செக்தாத் மறைக்காருடைய புகழை இது மாதிரி இந்த டேங்க் இது கொண்டு கண்ணியப்படுத்தினா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு துண்டு சீட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கைக்கு மேடைக்கு செல்லுது. மேலத்தெருவில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு அந்த சீட்டை பார்த்த உடனே அவர் என்ன ஏதெல்லாம் விசாரிக்கலை. உடனே அந்த மேடையில் இந்த பகுதி மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் செக்தாத் மறைக்காருடைய பேரையே இந்த வாட்டர் டேங்குக்கு இருக்கட்டும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எம்எம்எஸ் செக்தாது மறைக்கார் நீர்த்தேக்க தொட்டின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக மேலத்தெரு மண்ணிலிருந்து பேர் வைத்தார். இப்போ அதே எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்ட தலைவர் தான் கலைஞர். அவர் பேரை சூட்டுறோம், ஏன் உங்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கணும் ஒரு கேள்வி வருமே. அவர் வந்து ஏற்றுனா அரசியலுங்கிறது வேறங்க. நான் தான் சொல்லிட்டேனுங்க, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் தான் கேட்டீங்க உள்ளூர் பேரை நாங்கள் ஏன் சொல்லலைன்னு. உள்ளூர் பேரை இவங்களுக்கு வைக்க பிரியப்பட மாட்டாங்க. அகில இந்திய தலைவர்கள் பேரையும் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க உள்ளூர் தலைவர் பேரை எப்படி வைப்பாங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இவங்க வந்து அவங்க 2 பேரும் 40 நாள் நம்ம அதுக்குள்ளே நாங்கள் போல விரும்பலை. எங்கே வேணாலும் அவர் பேரை வைக்கலாம். ஆனால் இது மாதிரி பகுதிகளை இப்படி தான் வைக்க முடியுங்கிறக்காட்டி சொல்கிறதான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஒன்றும் வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் மாற்றுக்கிறது அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்க டேங்க் வந்து திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. நாங்கள் மட்டும் அவங்கள மாதிரி சிக்கர் ஓட்டுற வேலை இல்லை, அது அவங்க கட்டினது. திறப்புலா நடத்தும் போது அதிமுக ஆட்சி புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர். எங்கள் கூட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம ஊருக்கு முத பாதுகாப்பட்ட தண்ணி கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே, அவர் பேரை வச்சா என்னன்னு கூட ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இவங்க மறைந்த நம்மளுடைய மரியாதைக்குரிய மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மண்ணுக்கு சொந்தக்கார எம்எம்எஸ் அப்துல் ஹசன் பேரை வைக்க விருப்பப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் குறுக்க நிற்கலை. ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் குறுக்க நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லை. அவர் ரைட்டு, அவர் பேரை இந்த மாதிரி ஊரில் வைக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க பேரை கொண்டு போய் சென்னையில் வைக்கிறது யாரும் எதுக்கு தப்பாக சொல்லலை. அது யார் என்னென்னு கேட்பாங்க. இது வேண்டியில்லை, அவர் வாழ்ந்த மண்ணில் அவர்கள் புகழ்படுறதில்ல, எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது கூட வடிவேல் சொன்னார், நம்முடைய கல்வி தந்தையுடைய பேரை
வைக்கலாமே, MK ஜனாப் ஷேக் ஜலாலுதீன் அவர்கள் பேரை வைக்கலாம். நாங்கள் MK காதர் மொய்தீன் மருகும் MK காதர் மொய்தீன் பேர் ரைட், எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, வச்சுக்கலாம். ஏன் செய்யது மரியாதைக்குரிய செய்யது மறைக்கார் அவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற பேரூராட்சியால் இந்த நகராட்சி கட்டடம் இருக்கு பாருங்க, அந்த இடம் கால்நடை மருத்துவமனைக்கு உள்ள இடம். அதோட மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ இடத்தை இந்த கோடிக்கணக்கான இன்றைய மதிப்புள்ள சொத்துக்களை தானமாக கொடுத்தவர் மரியாதைக்குரிய நெல்லுக்குள்ள அரிசி என்று சொல்லக்கூடிய செய்யது மறைக்காயர் குடும்பம் தான் கொடுத்தது. செய்து மறைக்கா அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அவர் பேரே வைங்களேன், எங்களுக்கு என்ன மாட்டுக்கிறது? நாங்கள் ஒன்றும் வெளியில் வைக்கணும்ல, இவங்க உள்ளூர் வெளி தலைவரை ஏற்றுக்கல, உள்ளூர் தலைவரை ஏற்றுக்குவாங்கள கருத்தில் சொன்ன முடியும். உள்ளூரில் யார் பேரை வைக்கிறதில்ல, எங்களுக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆளுக்கு ஒன்று இப்படி கருத்து சொல்லிக்கிட்டே போவாங்க. இல்லை அமைதியாக இருந்த அதிமுக திடீரென பொங்கி எழுது இஸ்லாமியர் பேர் வைக்க சொல்லுது, அதில் அரசியல் உள்நோக்கங்கிற பரவலாக பேசுகிறாங்க. இதுதான் நான் அவங்கள்ட்ட சொன்னாங்க. மாவட்டத்துக்கே புரட்சி தலைவர் அம்மா காகிதம்லத்து அவர்கள் பேர் கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் திமுக ஆட்சி சில தலைவர்கள் பேர்லாம் வேண்டாண்டு வைக்கும் போது அது விடுபட்டுச்சு. மரியாதைக்குரிய காகிதம் இல்லத்து அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் கட்டப்பட்டதான். நாங்கள் இந்த அரசியலுக்காண்டியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் போகிறீங்க? நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜனாப் ரஜாக் அவர்கள் வந்து வக்ஃபுடைய சேர்மனாக 2 பீரியடு அதிமுக ஆட்சியில் இருந்தார். நீங்க திமுக தானே ஓட்டு போறீங்க? திமுக ஒன்று கோட்டை தானே, இஸ்லாமியர்கள் வச்சு தானே. திமுக கோட்டைன்னு இடம் மறிக்கிற திமுக கோட்டைன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஏன் அந்த கோட்டையை நீங்க வந்து வீழ்த்த முடியாததுக்கு காரணம் என்ன? உங்களுடைய செயல்பாடு இல்லைதான் காரணம். அதான் நான் சொல்றேங்க, எங்களுடையது இவங்க வந்து எப்படின்னா நாங்கள் செஞ்சிருந்ததெல்லாம் நாங்கள் தான் செய்வோம். நான் தான் சொல்கிறேன், மறைந்த அப்துல் ரஜாக் அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 2 பீரியடு வக்ஃப் சேர்மனை கொடுத்துருக்கோம். அதிமுக நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். ஆமாம். நம்முடைய இக்பால் ஆஜியார் அவர்கள், ஜனாப் இக்பால் ஆஜியார் அவர்களுடைய சகோதரருக்கு. ஆமாம். நீங்கள் திமுக கோட்டைன்னு சொல்கிறீங்கள உடனே இவங்க காலத்துக்கு அதுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல. ஏன் இவ்வளோ நாள் திமுக ஆண்டிச்சில் ஒரு வக்ஃபுடைய உறுப்பினர் ஆக சொல்லுங்க பார்ப்போம். அதிமுக ஆட்சியில் இந்த ஊரை சேர்ந்த இந்த மண்ணின் சேர்ந்தவரை சம்சுலா சங்கத்திற்கு ஏரியாவில் வர்ற ஒருத்தரை வந்து வக்ஃபுக்கே சேர்மன் ஆக்கணும். இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கிட்டு இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கிறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி இவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு வேண்டிய கண்ணியப்படுத்துறது போட்டதில் இவங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் இவங்க எங்களுக்கு ஓட்டு போடலாட்டி இவர்களை கண்ணியப்படுத்த நாங்கள் தவறியதே இல்லை. நாங்கள் அதான் பண்ண மட்டும் இல்லை, மாநிலவர்கள் அவர்கள் பேர்களை வைப்பதிலிருந்து எல்லாத்துலேயுமே எங்களுடைய முன்னாள் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனையும் கொள்கைகளும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்க ஒரு நோக்கத்தில் ஏதாவது ஒரு சாயத்தை பூசி விடுவாங்க. கேட்டாக்கா பிஜேபியோட அலையன்ஸ். நான் கேட்குற திமுக என்ன பிஜேபியோட உறவு வைக்காத புனிதர்களா, புனித கட்சியா? 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா இயக்கத்திலே மந்திரி சபையில், மத்திய மந்திரி சபையிலே திமுக மந்திரிகள் எத்தனை பேர் பதவி சுகம் அணித்தார்கள்? அவங்க என்ன திமுக உறவு வைக்காம இருந்தாங்களா? ஆனால் இந்த ஊர் மக்களுடைய கண்ணோட்டத்துக்கு தவறான பிரச்சாரங்கள், பொய்யான தகவல் இது பண்ணி எங்களுக்கு எதிர்ப்பான சிந்தனை நோக்கி போகிறாங்களோட. ஆனால் நாங்கள் ஒரு காலத்துக்கும் இவங்க எங்களுக்கு ஓட்டே போடலாட்டியும் இஸ்லாமியர்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கும் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லையாட்டும் அதிராமண்டலத்தினுடைய இஸ்லாமிய மக்களுக்காக எங்களுடைய போராட்டத்தை எந்த விமர்சனத்துக்காக நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். அவங்க எங்களுக்கு ஓட்டே போடலாட்டியும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் சொன்னீங்க கோட்டையோடைய கோட்டை இல்லை, அவர்கள் மனதில் தெரிஞ்சுக்கணும், அவர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஓட்ட மட்டும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்குது, ஏன் வந்து அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. கால போக அவர்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கட்டும். நான் தான் கேட்டுட்டேன், வக்ஃபோர்டு சேர்மனே அதிமுக கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த ஊர் சார்ந்தவருக்கு ஒரு உறுப்பினரை வாங்க முடியுது அவங்களால? வக்ஃபோர்டுடைய உறுப்பினராக இவங்க எத்தனை ஆண்டு ஆண்டிருக்கு? இப்போ தான் முதல் ட்ரிப் ஆட்சியில் இருக்கா? எத்தனை ஆண்டு ஆண்டிருக்கு? இவங்க ஏதாவது ஒரு கண்ணியப்படுத்தப்பட்டிருக்காங்களா? இப்போ இவங்க பதவி வாங்குறதுனால அதிராமண முஸ்லீம்களுக்கு தான் கௌரவிக்கணும் அவசியம் இல்லை. அவர்கள் தானத்திலையும் தர்மத்திலையும் செல்வாக்கிலையும் தமிழகம் முழுவதும் நிறைந்து வாழ்கிறாங்க நம்ம ஊர் மக்கள். ஆனால் ஒரு மரியாதைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரியாதையை ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறதா எங்கள் கோரிக்கையுடைய. மற்றபடி வேற ஒன்றும் மாற்றுக்கிறதோ இதுக்கு அரசியல் நோக்கங்கள்லாம் கிடையாது. திமுக வந்து இஎம் ஹனீபாவுக்கு மரியாதை செஞ்சுருக்காங்க. மறைந்த இஎம் ஹனீபா அவங்களுக்கு அந்த ஒரு தெரு பேரை சூட்டியிருக்காங்க. அது பற்றி தங்களுடைய கருத்து? அது நாகூரில் அவர் பிறந்தவர்களுக்கு திமுகவுக்கு அவர் சொல்லணுன்னாக்கா அவருடைய சேவையும் மனப்பான்மையும் பாராட்டினா திமுக என்னென்னவோ செஞ்சுருக்கணும். அவருடைய கம்பீர குரலால் தான் திமுக வந்து பாடல்களெல்லாம் ஒளிபரப்பப்பட்டு தான் இவங்க கூட்டமே போடுவாங்க. அவருடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கு, திமுக உழைத்த உழைப்பிற்கும் ஒரு சாதாரண தெருவுக்கு பேர் வைக்கிறது வந்து எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய பெருமையாக தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த மறைந்த திமுக தலைவருடைய கலைஞருடைய பேரை சூட்டுவது
உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா, உறுதி ஆயிருச்சா, அதை பற்றி சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உறுதியாகிட்டு அவங்களோட மெஜாரிட்டி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சுட்டாங்க. அதிமுக சார்ந்த 3 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. மற்ற அந்த மொத்தம் ஒரு 4 பேர் மட்டும் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க. பாக்கி 27 4 பேர்னா 23 மெஜாரிட்டி இருக்குது. 23ல் 17 பேர் இஸ்லாமிய கவுன்சிலர்கள். அவர்களுடைய தனிப்பு மெஜாரிட்டியில் தான் இந்த தீர்மானமே மரியாதைக்குரிய காகிதமில்லத் அவர்கள் பேரோ, அப்துல் கலாம் அவர்கள் பேரோ, அல்லது உள்ளதில் யார் பேரும் இல்லாமல் அவர்கள் பேர் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது இவர்களுடைய ஆதரவின் பேரில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் பெரிய வேதனையான சம்பவம் என்னென்னா, இந்த இஸ்லாமிய பெரியவர்களுக்காக ஒரு இஸ்லாமிய கவுன்சிலர் கூட வெளிநடப்பு செய்யவில்லை. அனைவரும் ஒட்டு மொத்தமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது பேரில் தான் இன்றைக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இவர்களை தேர்ந்தெடுத்த பெருவாரியாக வாக்களித்த இஸ்லாமிய வாக்காளர் பெருங்குடி மக்கள் தான் இதை நினச்சி ரொம்ப வேதனைப்படணும். நாங்கள் வேதனைப்படுறவர்கள் இல்லை, அர்த்தம் இல்லை, அவங்க தான் இதை நினச்சி வேதனைப்படணும். இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த உள்ளூர் தலைவர்கள் மரியாதைக்குரிய ஜனாபா ஆஜி எம்எம்எஸ் சேக்தாம் மரைக்கர் அவர்கள், மரியாதைக்குரிய எம்எம்எஸ் அபுலசன் அவர்கள் பேரெல்லாம் நிறைவேற்ற போகும்போது அதிமுக ஆட்சிக்கும் நிறைவேற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சேர்மனாக இருக்காங்க. அதுவும் ஆளுகின்ற திமுகவினுடைய தலைவராக இருக்காங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது அவர்களுக்கு எவ்வளோ பெருந்தன்மையாக நாங்கள் அதிமுக நடந்துகின்றோங்கிறத அந்த குடும்பத்தார் இந்த நேரம் யோசிக்கணும். அதிமுக அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வைத்திருந்தது. அதிமுக கோரிக்கை ஏற்றிருக்கணும். அவங்க எங்கள் கோரிக்கையை ஏற்கிறாங்களோ இல்லையோ, அவங்க குடும்பத்தினுடைய நினைவுகளையும் கோரிக்கைகளை ஏற்று அதிமுக எவ்வாறெல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அந்த கடந்த காலங்கள் கொடுத்தது என்பதை இன்று திமுகவில் இருக்கின்ற அதே குடும்பத்தை சார்ந்த தலைவர் அவர்களும் அவர் சார்ந்த குடும்பத்தார்களும் சற்று யோசிக்க வேண்டும்.